அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்கழி மாத பலன். வரக்கூடிய மார்கழி மாசம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். கால புருஷனுக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் பயிற்சி ஆகுறதுதான் மார்கழி மாசங்கிறாங்க. பொதுவா இந்த மாசம் விசேஷம், டேரக்டா சொல்றேன், விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது இறைவனுக்கு உகந்த மாசங்கிறாங்க. இந்த மார்கழி மாசத்தை என்ன இறைவனுக்கு உகந்த மாசம், அதாவது தட்சணாயனம் உத்தராயணம்னு சொல்லுவாங்க. இப்ப தட்சணாயன காலம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மார்கழி மாசங்கிறது தட்சணாயன காலத்துல வரும். தேவர்கள் கண் விழிக்கக்கூடிய நேரம் தான் இந்த மார்கழி மாசம் சொல்றாங்க. எல்லா ஊர்லயும் கிராமத்திலயும் சரி டவுன்லயும் பாருங்க, இந்த மார்கழி மாசத்துல காலையில 4 மணிக்கு எல்லா கோவில்லையுமே பூஜைகள், விசேஷமான பூஜைகள் நடக்கும். அபிஷேகம், ஆராதனை பூஜை எல்லாமே பாருங்க சிறப்பா கொண்டாடுவாங்க. இந்த மார்கழி மாசம் மட்டும், மார்கழி மாசத்துல எல்லாருமே பாருங்க இந்த உபயம் எடுத்து பண்றது, எல்லா கோயிலும் விசேஷம் பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த மார்கழி மாசம். அதனாலதான் இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த மாசங்கிறாங்க. அதனால எந்த ஒரு சுபகாரியுமே இந்த மாசத்துல எடுத்துக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் வழிபாடு மட்டும்தான் இந்த மாசத்துக்கு உகந்தது. இந்த மாசத்தை முடிச்சுதான் அடுத்த மாசம் தை மாசத்துல தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அதுதான் தேவர்களுக்கு காலை பொழுது. தை மாசங்கிறது காலை பொழுது. இப்ப இறைவன் கண் விழிச்சு பார்க்கக்கூடிய நேரம். அதனால எல்லாருமே அம்மன் அருள் டிவி அனைவரு நேர்களுமே கண்டிப்பாக எல்லாருமே கோவில் வழிபாடு செய்யுங்க. இந்த மாசம் ஃபுல்லாவே 4 மணிக்கு கோயிலுக்கு போங்க, சிவன் கோயில போய் வழிபாடு பண்ணி பாருங்க, ரொம்ப விசேஷமா இருக்கும். சிவபுராணத்தை கண்டிப்பா எல்லாருமே பாடுங்க, பாடி எல்லாருமே சிவனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாசத்துல. இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. நம்ம அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பிரச்சனையும் கொடுக்குறோம், நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால புருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. எப்போதுமே சரி, கன்னி ராசிக்காரங்க பாருங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா கன்னி ராசிக்காரங்க தான். நல்ல ஒரு உழைப்பாளின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய அதிபதி பாருங்க புதன் பகவானா வர்றதுனால நல்ல ஒரு புத்திசாலி குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா கன்னி ராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. நல்ல ஒரு அறிவாற்றல், ஒரு புத்திசாலி குணம், நல்ல டேலண்டான குணம் எல்லாமே கன்னி ராசிக்கிட்ட இருக்கும். நல்ல ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க. சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கன்னி ராசியை நம்ம சொல்லணும். எல்லா விஷயத்திலையும் சுறுசுறுப்பா இருப்பாங்க. இப்ப ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்கன்னா இவங்கள்ட்ட எப்படி எந்த வேலையை எப்படி முடியட்டும், யாருக்கிட்ட எப்படி பிழைய, எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் கன்னி ராசிக்கிட்ட பார்த்து. நல்ல ஒரு டேலண்டான குணம், தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், இது எல்லாமே கன்னி ராசிக்கிட்ட உண்டு. கடமை தவறாதவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்ல, பாக்குறதுக்கு ஒரு 40 வயசு இருக்கும், ஆனா தோற்றம் 20 வயசு மாதிரி தோற்றம் இருப்பார். ஒரு இளமையான தோற்றம். இந்த ராசியுடைய குணமே இளமையான குணம் யாருக்கிட்ட கன்னி ராசிக்கிட்ட இருக்கும். அதான் ஆக்டிவிட்டா இருப்பாங்க. ஏன்னா இங்க புதன் உச்சம், அந்த விளையாட்டுத்தனம், சுட்டித்தனம் எல்லாமே கன்னி ராசிக்காரங்க பாருங்க. சின்ன பிள்ளை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயோ இவர் மாதிரி சுட்டித்தனம் யாரும் பார்த்தது இல்லைப்பா. விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், இந்த நிறைய அக்கௌண்ட்ஸ் துறையா இருக்கட்டும், இல்ல கணக்கு வழக்கு துறையா இருக்கட்டும், எல்லா துறையிலையுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரே ராசி கன்னி ராசி மட்டும்தாங்க. ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் கன்னி ராசிகிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் எப்படிப்பட்ட பலன், மார்கழி உங்களுக்கு என்ன மாதிரி யோகமான பலனை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொது பலன் தான். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்கோன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். நீங்க கன்னி ராசியா இருப்பீங்க, ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல பிறக்க முடியாதுங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்தை பிறந்திருப்போம்.
அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மமுனையில கண்டிப்பா பிறந்திருப்போம். அந்த கர்மவினைக்கு ஏத்தாப்புல அந்த திசாபுத்தி வரும்போது அந்த கர்மவினையை அவங்க கண்டிப்பா தாண்டி தான் வரணும். அதுக்குதான் பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் பரிகாரத்தை கொடுத்தாங்க. இந்த கோவிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணா இது சரியாகும், இது சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ணும்போது நல்லா ஆகும் அப்படின்னா பரிகாரத்தை கொடுத்தாங்க. அதான் நான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன், பொதுப்பொண்ணு எல்லா வீடியிலும் கொடுத்துருப்பேன். ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரை பாருங்க, கிரகமைப்பை பார்ப்போம், இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விளவ பலனை கொடுப்போம். கிரகமைப்பை பார்க்கும்போது உங்க ராசியிலே கேது இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்காரு, விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 4ஆம் இடத்துல சூரிய பகவான் கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு. தனுசு ராசியில 5ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சுக்கிர பகவான். மகரத்துல அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான். 6ஆம் பாவத்துல, அதுவும் கும்பராசில 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு உங்களுடைய அமைப்பு பிரகாரம். அடுத்து 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு. 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு உங்க அமைப்பு பிரகாரம். இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் 2 கிரக பயிற்சி வருது. 13ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சியாகி 6ஆம் பாவத்து சனி பகவானை சேர்ந்து இணைஞ்சிடுறாரு. அடுத்து பாருங்க புதன் பகவான் 20ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் பாவத்துக்கு போறாரு. சூரிய புதன் சேர்ந்து குருவுடைய வீட்டுல இருக்கிறாங்க. சூரியனும் புதனும் 4ஆம் இடத்துல. 6ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க. பொதுவாக சனியும் சுக்கிரனும் எப்போதுமே நட்பு கிரகம் தான் என்னை பொறுத்தவரை. உங்க ராசி அதிபதி சூரியனோட சேர்ந்து குரு வீட்டுக்கு போறது ரொம்ப நல்லது. குருவுடைய வீட்டுல போயிட்டு அவர் வீட்டையே அவர் 7ஆம் பார்வையா பாக்குறாரு. எங்க மிதுனத்தை 10ஆம் பாவத்தை பாக்குறாரு. அப்ப எப்படிப்பட்ட எண்ணம் உங்க மைண்ட்ல ஓடும் மட்டும் பாருங்க. உங்களுடைய எண்ணம்லாம் என்ன ஓடும், நம்ம நல்லா கௌரவமா இருக்கணும், நல்லா அந்தஸ்தா இருக்கணும், நம்ம சொந்த காலில் நிக்கணும், யாருக்கும் அடிபடிச்சு போக கூடாது அப்படிங்கிற தைரிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும். புதன் கரெக்டா பாருங்க, கரெக்டா 13ஆம் தேதி 20ஆம் தேதி போய் சூரியனை தொடுறாரு மார்கழி 20ல. அதுக்கப்புறம் பாருங்க நிறைய ஒரு மாற்றம் வரும் பாரு. நிறைய ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா என்னை பொறுத்தவரை கன்னிராசிக்கு வந்துதான் ஆகணும். இதான் அமைப்பு, வேற மாற்றவே முடியாது. ஏன்னா இவருக்கு 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது பாருங்க சில பேருக்கு நிறைய விரைய செலவுகள் நிறைய வந்துருச்சு. விரைய செலவு கன்னிராசிக்கு இருந்துச்சு. நிறைய மருத்துவ செலவுகளும் உண்டு. என்ன உண்டு, மருத்துவ செலவுகளும் நிறைய பேர் இருந்திருக்கும். தொழில்ல ஒரு மந்தமான தன்மைகளும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். கேட்டா சொல்லுவாங்க, ஆமாங்க தொழில எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இல்லை, சரியான ஒரு அனுகூலத்தை பார்க்கல, எல்லாமே தடையை சம்பந்துச்சு, எல்லாமே சரியா அமையல அப்படிங்கிற வார்த்தையும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு வேலை உத்தியோகமே நிரந்தரமான ஒரு அமைப்புல இல்லை. ஏன்னா சனி அங்கே வைக்கிற மாதிரி இப்ப நவம்பர் மாசத்துல தான் கொஞ்சம் நல்லா பண்ண பாக்குறாங்க. யாரு, கன்னிராசி. கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க அப்படிமா. ஏன்னா ஒரு 3 மாசம் போட்டு ஆட்டி படைச்சு விட்டார், அலைய விட்டுட்டார். கேது இருந்து ஒரு குழப்பத்தை கொடுத்து, ஒரு சிந்தனையை கொடுத்து, சரியான ஸ்டெடியான ஒரு மைண்டை கொடுக்காம அப்படியே அலக்கழிச்சிட்டார். யார, கன்னிராசிய ஒரு குழப்பத்திலே வச்சு சுத்த விட்டுட்டார். இந்த குழப்பம்னா இனிமே இருக்காது, நீங்க பயப்படவே வேண்டாம். எந்த குழப்பமும் இனிமே இருக்காது. நீங்க ஸ்டெடியான ஒரு மைண்டுக்கு வந்துருவீங்க. கரெக்டா 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு ஸ்டெடியான மைண்டு, நல்ல ஒரு அறிவாற்றல் வரும். ஏன்னா அறிவு சிந்தனை உள்ள கிரக வீட்டுக்கு உங்க புதன் பகவான் போறார். யார், குருவுடைய வீட்டுக்கு போறார். அந்த குரு உங்க ராசியை பாக்குறாரு. அதனாலதான் உங்களுக்கு நல்ல ஞானம் வருங்கிறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், நிறைய பேருக்கு படிப்பு கல்வியா இருக்கட்டும், நிறைய கஷ்டத்தை பார்த்தீங்களா. அந்த கஷ்டம்னா கொஞ்சம் தீரக்கூடிய காலம் தான் இந்த மார்கழி மாசம். சொல்லல, இறைவன் கண் விழித்து பாக்குறாரு, உங்க ராசியை பார்க்க போறதான் அர்த்தம். மார்கழி மாசத்துல கண்டிப்பா பாருங்க, நிறைய பேருக்கு நல்ல பலன் நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. என்னை பொறுத்தவரை எந்த காரியம் எடுத்தாலும் சரி, உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய நேரம் வந்தே தீரும். மார்கழி மாசத்துல சூப்பரா இருக்கும், நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. என்னுடைய முதல் பலன் என்ன சொல்லுவேன் தெரியுமா, அரசாங்க வேலைக்கு எழுதணுமா கன்னிராசிக்காரங்க, அந்த பிளான்ல இருக்கீங்களா? மாணவ எல்லாருமே சரி, கண்டிப்பா அரசாங்க வேலையை 20ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க. அரசாங்க வேலை கிடைச்சிடும். உங்க ஜாதகத்தோட நல்லா பார்த்துக்கணும். உங்க ஜாதகத்துல லக்னத்துல சூரியன் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அரசாங்க வேலை எல்லாத்துக்குமே கிடைக்காது. அது ஒரு சில பேருக்கு லக்னத்துல சூரியனுடைய தொடர்பு வரணும், லக்னாதிபதியோட சூரியன் சேர்ந்து இருக்கணும். இருந்தா இப்ப அரசாங்க வேலையை நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் கன்னிராசி எழுதுங்க. 20ஆம் தேதிக்கு அப்புறம் எழுதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை நல்ல வேலையா கிடைக்கும். கொஞ்சம் தூரத்துல வரும், அவ்வளவுதான். ஆனா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வருது. அடுத்த பலன் என்ன சொல்லலாம், எப்படிப்பட்ட வழக்கு, கோர்ட்டு கேஸ் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சுமே, கண்டிப்பா இருந்திருக்குமே. ஏதாச்சும் ஒரு வழக்க சந்திச்சிருக்கணுமே, கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஒரு 3 மாசத்துல சந்திச்சிருக்கணும்
அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அமைப்புல அந்த வழக்குகளுக்கெல்லாம் நல்ல ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் அரசாங்கம் மூலமாக, உங்களுக்கு நிறைய உதவிகள் மூலமாக, இல்ல தனியார் நபர் மூலமாக எல்லாமே சாதகமா இருக்கு. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். இது சார்ந்த விஷயம் எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி, அது திருமணமா இருக்கட்டும், இல்ல இடமா இருக்கட்டும், பூமியா, எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய நேரம் வருது. இடம் வாங்குறது நல்லா பாருங்க, இடம் வாங்குறது, வீடு நல்லா பாருங்க, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் மாத்துறது பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கிங்க. 20ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். அது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வரும். நீங்க தேடி போகணும், உங்களை தேடி வந்துடும். பாத்துக்குங்க. இதெல்லாம் இந்த மார்கழி மாசத்துல இருக்குது. மார்கழி மாசம் முடிவு பண்ணி தை மாசத்துல கண்டிப்பா இடமோ வீடோ பூமியோ எல்லாச்சும் வாங்குவீங்க. பிளான் கண்டிப்பா மைண்ட்ல ஓடிடும். இதான் அடுத்த மைண்ட் அவங்க கிட்ட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். இப்பவும் நான் சொல்றேன். அதே மாதிரி பூர்வீக சொத்து பூர்வீக பிரச்சனை சரியாகும். திருமண வாழ்க்கை சார்ந்த வச்ச பிரச்சனை சரியாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். வேலை, நிரந்தரமான வேலை, நல்ல ஒரு வேலை, அனுகூலமான வேலை, இது எல்லாமே அமைப்பா வரக்கூடிய நேரம் கண்டிப்பா உண்டு. வேலை உத்தியோகத்துல பிரச்சனையே கிடையாது. என்னைய பொறுத்தவரை பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடிய நேரம் வருது பாருங்க இந்த கன்னி ராசி. வேலை உத்தியோகத்துல தடைகள் நீங்கி நிரந்தரமான நல்ல ஒரு வேலை இருக்கு. ஏன் வேலை கிடைக்கும்? என்ன காரணம்? எப்படி நீங்க சொல்வீங்க எனக்கு வேலை கிடைக்கும்? சுக்கிரபவனும் சனிபவனும் சேர்றாரு, அதனால வேலை கிடைக்கும். வேற எதுவுமே கிடையாது. அவர் சொந்த வீட்டுல சுக்கிரபவன் 2 வருமானத்தை கொடுக்க காசுக்குள்ள கிரகம் போய் சனிபவனை தொடுது. ஏன்னா சனியும் சுக்கிரன் நட்பு கிரகம். அடுத்து 9ஆம் பாக்கியாதியோட சேருது. அப்ப ப்ரொமோஷனா வேலை, நல்ல அனுகூலமான எல்லாமே தேடி வரணுமே. அது வெளிநாடா சரி, வெளியூர் இங்க இருந்தா எல்லாமே தேடி வரும். குழந்தை பாக்கியம் சந்தர்ச்சி அனுகூலமா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த திடீர் லாட்ரி கேட்குறீங்களா, கண்டிப்பா அந்த யோகம்னா இருக்கு. மெயினா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எங்கேயும் போய் லோன் கேளுங்க, லோன் சாங்ஷன் ஆகும். உங்களுக்கு கடன் கேட்கிற இடத்துல கிடைக்குங்க. உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காதுங்க. இனிமே உங்களுக்கு பெருசா பாதிப்பு கிடையாது. தனியார் பேங்கா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் பேங்கா, எந்த லோன் கேட்டாலும் உங்களுக்கு அனுகூலமா வரும். வெளிநாடு வெளியூர் போவீங்க. நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகமும் நிறைய பேர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. எல்லாமே சூப்பரா சக்சஸ் பண்ணி கொடுக்குறாரு இந்த மார்கழி மாசத்துல. இரும்பு தொழில், ஐடிஎஃப், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, நெருப்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு எல்லா காரியம் வெற்றியா வருது. இப்ப நட்சத்திர பலன் பார்ப்பாங்க. முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க. உலகையாளக்கூடிய திறமை உங்கள்கிட்ட மட்டும்தான் உண்டு. தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையா இருங்க, இன்னுமே எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு இடமாற்றம், ஏதோ ஒரு விஷயத்த மாத்த போறீங்க, ஏதாவது சேஞ்ச் பண்ண போறீங்க. அது தொழிலா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ண போறீங்க. அது நடக்க போது. வண்டி, வாகனம், பூமி சார்ந்த விஷயம் பேச்சுவார்த்தை வரப்போது. வீடு, இடம், பூமி சார்ந்த பேச்சுவார்த்தை வரப்போகுது. அரசாங்கமான நிறைய அனுகூலமா வரப்போகுது. ஏதோ ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா வருது. அதாவது இந்த உத்திரத்துல பிறந்ததுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. அடுத்து அஸ்தம், குடும்பம், ஃபேமிலி, இதை பத்தி சிந்திப்பீங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியம், சுப செலவு கண்டிப்பா உண்டு. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு. அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே சூப்பரா வருது. எந்த காரியத்துல உங்க பக்கம் அஸ்தனத்துல பங்கு அற்புதமான ஒரு காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குறாரு. படிப்பு, கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்குங்க. நிறைய அறிவாற்றல் நிறைய இருக்கும். டீச்சிங்ல பாருங்க சூப்பரா இருப்பீங்க. ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், உணவு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து மிருக சீரத்துல பிறந்தவங்க தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் இருக்கும். உங்க தைரியத்தை அனுகூலம் இப்ப கிடக்குது, நடக்க போகுது. தன்னம்பிக்கையா இருக்கு, விடாம முயற்சி பண்ணுங்க, எல்லாமே ஒரு வெற்றி உங்க பக்கம் வரும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதியானவர் போயிட்டு நீசமா இருந்தார். நிறைய பிரச்சனை, எதிர்பாராத கண்டம், எதிர்பாராத வம்பு வழக்கு பிரச்சனை, உடம்பு சார்ந்த பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தீங்க. இனிமே தடைகள் பார்க்க மாட்டீங்க. நல்ல யோகம் உங்களுக்கு வந்துருச்சு. டிசம்பர் 7ல இருந்து நல்ல யோகம் வந்துருச்சு. ஆல்ரெடி நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்ப லாபம், வருமானம், வேலை, உத்தியோகம், ப்ரமோஷன், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், கணவன் ஒற்றுமை, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. போலீஸ், ராணுவ வேலை, காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலுமே பாருங்க, அதாவது இந்த சித்திரத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. சித்திரையில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்ல நல்லா செட்டில் ஆகக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது பாருங்க. இந்த காலகட்டத்துல வரக்கூடிய மார்கழி மாத பலன் கன்னி ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.